Hello students, இன்னைக்கு chapter 12 discrete mathematicsல exercise 12.2ல 6th question 7th question பார்க்க போகிறோம். சம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரூத் டேபிள் மெய் அட்டவணை என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. தேர்ஃபோர் 2 rows வேணும், நமக்கு 2 நிரை எழுதணும். ஸோ P அப்படின்னா நெகேஷன் P அப்படின்னு போட்டுருவோம். ஸோ P வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெகேஷன் P அப்படிங்கிறது ஃபால்ஸாக இருக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? Pங்கிறது ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதியிருக்கேன், ஒரே ஒரு எலிமெண்ட்டுங்கிறனால 2 rows வந்துருச்சா. நெகேஷன் P மட்டும் இதில் எழுதி காமிச்சிருக்கேன், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு. இப்போ 2 எலிமெண்ட் அப்படின்னா PQ அப்படின்னு 2 லெட்டர் இருக்கா, அப்போ 2 ஸ்கொயர்ட் வந்து 4. ஸோ 4 rows வேணும். Pங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ 4 rows வந்துருச்சா, 4 நிரை. Qங்கிறது எப்படி எழுதுகிறோம்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். Pங்கிறது ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், Qங்கிறது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அடுத்த 3 எலிமெண்ட்ஸ் PQR அப்படின்னா 2 cube வந்து 8. ஸோ 8 rows வரும், 8 நிறைகள் இருக்கும்டாமா. ஓகேவா? Pங்கிறது எப்படி எழுதணும், எப்படி ஆக்குபை பண்ணணும்னா 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், ட்ரூ 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 ட்ரூ, ஃபால்ஸ் 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 அப்படின்னு எழுதணும். Qங்கிறது 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இது வந்து Qவில். Rல் எப்படி எழுதணும்னா ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ PQ அப்படின்னு 2 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 rows போட்டு காமிச்சிட்டேன், இந்த காலம்ஸ் 4 row எழுதுகிற மாதிரி எழுதி காமிச்சிட்டேன் இந்த டேப்லேஷனை. 2 எலிமெண்ட், ஸோ 4 rows. ஸோ Pங்கிறது எப்படி எழுதணும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? Qங்கிறது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் P பாருங்கள். நெகேஷன் P அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக எழுதணும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு Pயில் ட்ரூ ட்ரூன்னு இருக்கனால ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு எழுதிடணும். அடுத்த 2 ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு எழுதியிருக்கனால ட்ரூ ட்ரூன்னு எழுதிடணும். அதாவது ஆப்போசிட்டாக சொல்லிடணும், அவ்வளோதான். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. நெகேஷன் Q பாருங்கள். ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ், அடுத்தது ஃபால்ஸ் அப்படின்னால ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஆப்போசிட்டாக சொல்லிடணுன்றாமா, ஆப்போசிட்டாக சொல்லிடணும். ஓகே. ஸோ P அண்டு Q இது எப்படி ரீட் பண்ணால் P அண்டு Q அப்படின்னு சொல்லணும். P அண்டு Q அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூடாமா. அதாவது எந்த 2 எலிமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதாவது Pயையும் Qவையும் பார்க்குறோம் இல்லையா, அந்த PQ ரெண்டுத்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா? அதனால் கண்ணை மூடிட்டு மீதி எல்லாத்தையும் ஃபால்ஸ் போட்டுருங்க. ஓகே. P அண்டு Q அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்டு கேஸ் வரைச்ச எந்த 2 எலிமெண்ட்டு பார்க்குறோம், Pயையும் Qவையும் பார்க்குறோம், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூவாக போட்டுருங்க, மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸை தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? ரெண்டுமே டீயாக இருந்தால் டி, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா? இதை எப்படி ரீட் அவுட் பண்ணணும்னா PRQ அப்படின்னு ரீட் அவுட் பண்ணணும். PRQ. இப்போ இந்த Pயையும் Qவையும் பார்க்கணும். இதில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், அதர்வைஸ் மீதி எல்லாமே ட்ரூ. ஓகேவா? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் மீதி எல்லாமே ட்ரூ ட்ரூ ட்ரூ. புரியுதா? P அண்டு Qனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸு சொன்னேன். PRQ அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ், ரெண்டுமே எஃப்பாக இருந்தால் ஃபால்ஸ். புரியுதா? மீதி எல்லாமே ட்ரூ. சரியாடாமா? இந்த எழுதிக்க, ரெண்டுமே எஃப்பாக இருந்தால் ஃபால்ஸு, மீதி எல்லாமே ட்ரூ, அதர்வைஸ் மீதி எல்லாமே ட்ரூ. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்த டேபிள் பாருங்கள். இதுவும் 2 எலிமெண்ட்ஸை பற்றி இது மட்டும் பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ 4 rows போடுற மாதிரி அந்த காலம்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டேன், ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம். அந்த டேபிள் மாதிரி போட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எழுதிடலாம், அதனால தான் அந்த டேபிள் மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் மாதிரி போட்டுட்டேன். ஸோ Pயில் வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போட்டாச்சு. Qவில் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுடலாம்.
இப்போ P implies Q அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, P implies Q. இதுக்கு வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூடாமா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ தாம்மா. அது P implies Q அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ போடுங்க, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் போட்டுருங்க. சாரிடாமா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. ஓகேவா, ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான். இப்போ அந்த ஏரோ மார்க் இருக்குல்லடாமா, அது எங்கே முடியுது, க்யூவில் முடியுதா. ஸோ க்யூவில் அந்த இன்பிட்வீன் அதை போடாமல் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் க்யூவில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே காப்பி பண்ணிடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, இம்ப்ளைஸ்ன்னு வர கேஸில் ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ. அந்த ஏரோ மார்க் முடிகிற இடம் வந்து என்ன லெட்டரோ அந்த லெட்டரில் சென்ட்ரல் மீதி எங்கெங்கெல்லாம் ஃபில் ஆகலையோ அதை போட்டுருணும். இப்போ Q இம்ப்ளைஸ் Pயா, சரி ரெண்டுமே ட்ரூ அதனால ட்ரூ போட்டுட்டேன், ரெண்டுமே ஃபால்ஸ் அதனால ஃபால்ஸ் போட்டுட்டேன். இப்போ அந்த ஏரோ மார்க் முடிகிறது P. ஸோ Pயில் அங்கே என்ன இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, அந்த ட்ரூ ஃபால்ஸை ஃபில் பண்ணிட்டேன். புரியுதா, இது P if and only if Q. P if and only if Q. இதுக்கும் அதே தான்டா, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூடாமா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ தான்டாமா. ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸு அதனால் ட்ரூ. இன்பிட்வீனில் கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ் போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா, கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ் போடுங்க. ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ, அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ். ஓகேவா, இம்ப்ளைஸில் தான் எந்த லெட்டர் முடியுதோ அந்த லெட்டரோட ஃபில் ஆகாததெல்லாம் அதை பார்த்து காப்பி பண்ணிடும். 6th கொஷின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளுக்கு மெய் அட்டவணையை அமைக்க. கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் ஃபார் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q ஆர், இதுவும் நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q தான்டாமா. அதாவது ஓல்டு புக்கில் அந்த மாதிரி நோட்டேஷன் போட்டிருப்பா, நியூ புக்கில் இந்த மாதிரி நோட்டேஷன் போட்டிருக்கா. சரி புரியுதுங்களா, அதுக்கு பேர் நெகேஷன் அப்படின்னு பேர். இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது, இது நியூ புக். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது நியூ புக்கு, ரெண்டாவது ஆறுக்கு அப்புறம் போட்டிருக்கிறது ஓல்டு புக்கில் இருந்த நோட்டேஷன். ஸோ இதில் PQன்னு 2 எலிமெண்ட்டு, அப்போ 4 rows நமக்கு இருக்கணும். சரியா, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் போட்டுட்டேன். ஸோ அந்த கேள்வியில் என்னென்ன தேவையோ அதை ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு P கண்டுபிடிக்கணும், அப்புறம் Q, அப்புறம் நெகேஷன் P வேணும், அப்புறம் நெகேஷன் Q வேணும், அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் அண்டு கேஸ் எழுதணும். புரியுதா, ஃபஸ்ட்டு P என்ன Q என்ன, அதுக்கப்புறம் நெகேஷன் P இருக்குது, நெகேஷன் Q இருக்குது, அது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும் அண்டு கேஸ் போடணும். ஓகேவாப்பா. ஸோ இப்போ Pயில் எப்படி ஃபில் பண்ணணும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸா. 4 rows இருந்துச்சுன்னா ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு எழுதணும். 8 rows இருந்தால் தான் 4 ட்ரூ 4 ஃபால்ஸு. ஓகேவா, இது 4 rows இருக்கனால 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போட்டாச்சு. Qவில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுருணும். ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், அது மட்டும்தான். ஓகேவா, நெகேஷன் Pயாக இருந்தால் ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இப்போ இது நெகேஷன் Pயா, ரெண்டுமே ட்ரூ அதனால் ரெண்டுமே ஃபால்ஸ் போட்டாச்சு. அடுத்தது ரெண்டும் ஃபால்ஸு அதனால் ட்ரூ, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிடணும். அடுத்தது நெகேஷன் Qவா, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இருக்கா, அப்போ ஃபால்ஸு ட்ரூ. ஓகேவா, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ இது ரெண்டுக்கும் அண்டு கேஸா, எந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும், நெகேஷன் Pயையும் நெகேஷன் Qவையும், இது ரெண்டுக்கும் தான் நீங்கள் அண்டு கேஸு செக் பண்ணணும். அண்டு கேஸ்னால் என்ன சொன்னேன், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா. சார் ரெண்டுமே ட்ரூ, கடைசி ரெண்டு மட்டும்தான் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, அது மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ் போட்டுருங்க. ஓகேவாப்பா, அண்டு கேஸில் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ட்ரூ. எந்த ரெண்டு கேஸை டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஓகே, அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q. ஸோ நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் Q, நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் Q, நெகேஷன் போட்டாச்சு, நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் Q. ஸோ இந்த கேள்வியில் என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு P என்னன்னு எழுதிக்கணும். 2 எலிமெண்ட்டு தான் இருக்குது அதனால் 4 rows போட்டுக்கோங்க. P எழுதிக்கிறீங்க, அப்புறம் Q எழுதிக்கிறீங்க, அப்புறம் நெகேஷன் Q மட்டும் தான் கேட்டிருக்கேன் அதனால் நெகேஷன் Q போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது அண்டு கேஸ் போட்டுக்கோங்க, P அண்டு நெகேஷன் Q. புரியுதா,
ஃபஸ்ட்டு பி போட்டாச்சு, அப்புறம் க்யூ போட்டாச்சு, அடுத்து நெகேஷன் க்யூ போட்டாச்சு, அடுத்தது பி அண்டு நெகேஷன் க்யூ போட்டாச்சு. இப்போ ஓவராலுக்கு வெளியில் ஒரு நெகேஷன் இருக்குது இல்லையா? ஸோ பி அண்டு நெகேஷன் க்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நெகேஷன் இருக்குது. ஸோ நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் க்யூ, நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் க்யூ. ஓகேவா? ஸோ 4 rows வேணும் இல்லையா? 2 எலிமெண்ட்ஸ்னால. அப்போ பி வந்து எப்படி இருக்கும்? 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் இருக்கும். க்யூ வந்து ட்ரூ ஃபால்ஸுன்னு இருக்கும். நெகேஷன் க்யூன்னு என்னடா? அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவா? அப்போ ஃபால்ஸு ட்ரூ, ஃபால்ஸு ட்ரூ. இப்போ எந்த ரெண்டுத்துக்கும் அண்டு கேஸ் பார்க்கணும்? பி அண்டு நெகேஷன் க்யூ. அது ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அண்டுன்னு என்ன சொன்னேன்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தானே ட்ரூ சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது ரோ இருக்குது பாருங்கள். ஓகேவா? ரெண்டாவது ரோ மட்டும்தான் டிடின்னு இருக்குது, அது மட்டும்தான் நமக்கு ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸுப்பா. ஓகேவா? ரெண்டாவது ரோவில் அந்த பியையும் நெகேஷன் க்யூவையும் பார்க்கும் பொழுது ரெண்டுமே டி வருது, அதனால் அது மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் க்யூவா? அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும் இல்லையா? ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ, ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ். அப்புறம் ரெண்டுமே ஃபால்ஸு, அதனால் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ்னால் ட்ரூ போட்டாச்சு, ட்ரூனா ஃபால்ஸ் போட்டாச்சு. அடுத்த ரெண்டுமே ஃபால்ஸுங்கனால ட்ரூன்னு போட்டாச்சு. புரியுதா? தேர்ட் ஒன் பாருங்கள், பிஆர்க்யூ ஆர் நெகேஷன் க்யூ. ஸோ 2 எலிமெண்ட்டு தான் இருக்குது, அதனால் 4 rows வேணும். ஸோ பி ஃபஸ்ட்டு என்னன்னு போட்டுக்கணும், அடுத்தது க்யூ என்னன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது நெகேஷன் க்யூ ஒன்று வேணும், அப்புறம் பிஆர்க்யூ வேணும். அதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கணும், பிஆர்க்யூ ஆர் நெகேஷன் க்யூ, பிஆர்க்யூ ஆர் நெகேஷன் க்யூ. ஓகேவா? ஸோ அந்த கொஷினில் என்னென்ன தேவையோ ஒன்று ஒன்றே பார்த்துக்கணும். ஓகேவா? பி வேணும், க்யூ வேணும், நெகேஷன் க்யூ வேணும், பிஆர்க்யூ வேணும். அடுத்து பிஆர்க்யூவையும் ஆர் நெகேஷன் க்யூவையும் கிளப் பண்ணிக்கணும். அதுதான் டோட்டல் கொஷின். ஸோ பி வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போட்டாச்சு, க்யூ வந்து ட்ரூ ஃபால்ஸ் போட்டாச்சு. நெகேஷன் க்யூங்கிறது ஃபால்ஸ் ட்ரூன்னு போட்டுடலாம். ஃபால்ஸ் ட்ரூ. பிஆர்க்யூ அப்படின்னா என்னதுடாமா? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் அது ஃபால்ஸு, அதர்வைஸ் எல்லாமே ட்ரூ. ஓகேவா? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸு. ஸோ பியையும் க்யூவையும் உங்களுக்கு டிக் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, அதனால் ஃபால்ஸ் போட்டுருங்க. மீதி எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ட்ரூவை போட்டுடலாமா? பிஆர்க்யூவில் எந்த 2 எலிமெண்ட்டை பார்க்க பியையும் க்யூவையும் செக் பண்ணுறோம், அதனால் ரெண்டுமே ஃபால்ஸு, அதனால் ஃபால்ஸ் போட்டாச்சு, மீதி எல்லாத்துக்கும் ட்ரூ போட்டாச்சு. அடுத்தது பிஆர்க்யூ ஆர் நெகேஷன் க்யூ. இப்போ அந்த டாட் விட்டு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், டாட் வச்சு அந்த ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணணும். இதுவும் ஆர் கேஸ் இல்லையா? அதனால் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். எல்லாமே பாருங்கள், ரெண்டுமே ஃபால்ஸே இல்லை. புரியுதா? ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தானே ஃபால்ஸ் போட சொன்னேன், மீதி எது வந்தாலும் அது ட்ரூ தான் சொன்னேன், அதனால் எல்லாமே ட்ரூ ஆகிடுச்சு. அடுத்து 4th ஒன் பாருங்கள், நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர் அண்டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ. இதுதான் கொஷின். ஓகேவா? இப்போ இதில் வந்து PQR அப்படின்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 8 rows வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் லைன் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ PQR என்னன்னு போட்டுக்கணும். 8 rows வரனால 4 ட்ரூ 4 ஃபால்ஸு பியில், க்யூவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், அந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே போகணும். பியில் 4 ட்ரூ 4 ஃபால்ஸு, க்யூவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஆரில் ட்ரூ ஃபால்ஸுன்னு ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கொஷின்லாம் கேட்பாடாமா? 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்தது இந்த கொஷினில் என்னென்ன தேவை? நெகேஷன் பி வேணும். அப்புறம் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆர் வேணும். நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆர். அடுத்தது இந்த பி இஃப் ஒன் ஒன்லி இஃப் க்யூ வேணும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம அண்டு கேஸுக்கு போடணும். நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர் அண்டு பி இஃப் ஒன் ஒன்லி இஃப் க்யூ. ஓகேவா? ஸோ நெகேஷன் பின்னா என்னடா? அப்படியே ட்ரூன்னா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ 4 ட்ரூ போட்டிருக்கோம், அப்போ 4 ஃபால்ஸ் போட்டுருங்க. அடுத்தது 4மே ஃபால்ஸ் போட்டிருக்கோம், அதனால் ட்ரூ போட்டுருங்க. அடுத்தது நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர் அப்படின்ட்டுருக்கா. நெகேஷன் பி இம்ப்ளைஸ் ஆர். ஸோ அந்த 2 டாட்டை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இம்ப்ளைஸ்னால் என்ன சொன்னேன்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ. அதர்வைஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏறாம் மார்க் எங்கே முடியுது? ஆறில் முடியுது. ஆறில் மீதி எதெல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கோ அதை ஆரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடணும். 2 ட்ரூ இருந்துச்சு, ட்ரூ போட்டுட்டேன். இதுவும் 2 ட்ரூ இருந்துச்சு, ட்ரூ போட்டுட்டேன். இது ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தாலும் அதையும் ட்ரூ போட்டுருங்க. இது ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தாலும் ட்ரூ போட்டுருங்க. ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ. அதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஏரோ மார்க் முடிகிறது ஆறில் போய் முடியுது. ஓகேவா? ஸோ ஆறில் உள்ளதெல்லாம் இந்த ஃபில் ஆகாத இடத்துல ஆறில் என்ன இருக்கோ அதை தூக்கி அங்கே காப்பி பண்ணி, அங்கே டீ இருக்கா, அதனால் டீயை தூக்கி போடுங்க. அடுத்ததில் டீ இருக்கா, டீயை தூக்கி போடுங்க. அடுத்த இங்கே எஃப் இருக்கா, எஃப்ஐ தூக்கி போடுங்க. இங்கேயும் எஃப் இருக்கா, எஃப்ஐ தூக்கி போடுங்க. அவ்வளோதான். புரியுதா? ஆறில் அது டீ இருந்துச்சு, டீ போட்டாச்சு. இதுலேயும் டீ இருந்துச்சு, டீ போட்டாச்சு. இங்கே எஃப் இருந்துச்சு, எஃப் போட்டாச்சு. இங்கேயும் எஃப் இருந்துச்சு, எஃப் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது பி இஃப் ஒன் ஒன்லி இஃப் க்யூவா. இஃப் ஒன் ஒன்லி இஃப் இதுக்கும் என்ன தான்? ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான். ஓகேவா? ஸோ பி இஃப் ஒன் ஒன்லி இஃப் க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், அதை 2 நம்ம செக் பண்ணணும். ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூ. அடுத்த 2ம் இல்லை. அடுத்த 2 லாஸ்ட்டில் 2 எஃப் வரும், அதனால் அது 2 ட்ரூ போட்டுடலாம். இப்போ இஃப் ஒன் ஒன்லி இஃப் என்னென்ன சொன்னேன்? மீதி எதுவாக இருந்தாலும் ஃபால்ஸ் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்ணை மூடிட்டு ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ போட்டுட்டு, ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ட்ரூ போட்டுட்டு, மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ் கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டார் மாதிரி போட்டு காமிக்கிற பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் அண்டு கேஸை செக் பண்ணணும். அண்டு கேஸ்னால் என்ன சொன்னேன்? ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், அது ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூ போட்டுடலாமா? அதுவும் ட்ரூ தான், ரெண்டுமே ட்ரூங்கிறனால. லாஸ்ட் ஒன் ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூ போட்டாச்சு. மீதி எல்லாமே ஃபால்ஸ்ப்பா. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஸோ எல்லாமே ஃபால்ஸ்ன்னு போட்டு ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். 7th கொஷின். வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் காம்போனண்ட் ப்ரிப்போர்ஷன்ஸ் ஆர் டாக்டாலஜிஸ் ஆர் கான்ட்ரடக்ஷன்ஸ் ஆர் கண்டின்ஜென்சி. பின்வரும் கூற்றுகளில் எவைகள் மெய்மம் அல்லது முரண்பாடுகள் அல்லது நிச்சயமின்மை என்று கூறுக. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். பி அண்டு க்யூ அண்டு நெகேஷன் பி ஆர் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி க்யூன்னு 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ நமக்கு 4 rows வேணும். அப்போ பி வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, க்யூவில் ட்ரூ ஃபால்ஸு ட்ரூ ஃபால்ஸு. ஸோ பி க்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. அடுத்தது பி அண்டு க்யூ, அடுத்தது பிஆர்க்யூ. பிஆர்க்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் தான் நெகேஷன் போட்டு எழுதணும். பிஆர்க்யூ, அதுக்கு அடுத்த பாக்ஸ் தான் நெகேஷன் பிஆர்க்யூ அப்படின்னு போடணுண்டாமா. நெகேஷன் பிஆர்க்யூ. இப்போ நம்ம அந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதான். ஸோ பி அண்டு க்யூ அண்டு நெகேஷன் பிஆர்க்யூ.
ஓகேவா? இப்போ பியில் வந்து என்ன, ரெண்டு டி 2 ஃபால்ஸு, 2 டி 2 எஃப். அடுத்த க்யூவில் டிஎஃப் பி அண்டு க்யூவா ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் ட்ரூ வரும், மீதி எல்லாம் ஃபால்ஸு. அடுத்தது பிஆர்க்யூவா? பிஆர்க்யூனா ரெண்டுமே ஃபால்ஸு தானே, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸு, மீதி எல்லாம் ட்ரூ. பிஆர்க்யூனா ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் போட்டுருங்க, மீதி எல்லாமே ட்ரூ. ஓகேவா? அடுத்தது நெகேஷன்னா மூணுமே ட்ரூ போட்டிருக்கேன்னா அதனால் ஃபால்ஸ் போட்டுருங்க. நெகேஷன் பிஆர்க்யூ, ஸோ மூணுமே ட்ரூனால ஃபால்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் ஒன்று வந்து ஃபால்ஸாக இருக்கனால ட்ரூ. இப்போது நம்ம இந்த பி அண்டு க்யூவையும் டாட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நெகேஷன் பிஆர்க்யூவையும் அண்டு கேஸை செக் பண்ணணும். நெகேஷன் பிஆர்க்யூ இந்த 2 டாட் வச்சு தான் செக் பண்ணுறோம். அண்டு கேஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் இல்லை, எதுலேயுமே இல்லை, ஸோ எல்லாமே ஃபால்ஸு. சரியா? எதுலேயுமே 2 ட்ரூ வரல, அதனால் எல்லாமே ஃபால்ஸுடாமா. ஸோ லாஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா எல்லாமே எஃப்னு ஃபில் ஆகிடுதா. The last column contains only F, therefore contradiction அப்படின்னு வரும், முரண்பாடு அப்படின்னு வந்துடும். லாஸ்ட் காலம் contains only F, therefore P and Q and negation PRQ is a contradiction. கடைசி நிரல் முழுவதும் F, therefore P and Q and negation PRQ ஒரு முரண்பாடாகும். அடுத்தது இதில் செகண்ட் கொஷின் பாருங்கள். PRQ and negation P இம்ப்ளைஸ் க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகேவா? ஸோ இதுலேயும் 2 எலிமெண்ட் தான் இருக்குது, அதனால் 4 ரோஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பி என்ன, அப்புறம் க்யூ என்ன, அப்புறம் நெகேஷன் பி என்ன, அப்புறம் பிஆர்க்யூ என்ன, அப்புறம் பிஆர்க்யூ அண்டு நெகேஷன் பி என்ன, பிஆர்க்யூ அண்டு நெகேஷன் பி என்ன. இப்போ ஓவரால் கொஷின் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. பிஆர்க்யூ அண்டு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ. ஸோ பியில் என்னப்பா 2 டி 2 எஃப் போட்டுருங்க, 2 ட்ரூ 2 ஃபால்ஸு. க்யூவில் ட்ரூ ஃபால்ஸு. நெகேஷன் பின்னா என்ன, ட்ரூனா ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ 2 ட்ரூனால 2 ஃபால்ஸு, 2 ஃபால்ஸ்னால 2 ட்ரூ. பிஆர்க்யூவா? ஸோ ஃபஸ்ட்டு 2த்தையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்கு ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் போட்டுட்டு மீதி எல்லாம் ட்ரூவை போடுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? அடுத்தது பிஆர்க்யூவையும் நெகேஷன் பியையும் பார்க்கணும். இப்போ இந்த டாட் வச்சேன் பாருங்கள், அது 2த்தையும் அண்டு கேஸு செக் பண்ணணும். அண்டு கேஸ்னால் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாம் ஃபால்ஸு. ஸோ அந்த தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரூ போட்டாச்சு, மீதி எல்லாம் ஃபால்ஸை தூக்கி போடுங்க. ஓகேவா? அடுத்தது பிஆர்க்யூ அண்டு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூவா? இப்போ அந்த 2 ஸ்டார் மாதிரி போட்டுக்காங்க, அது 2த்தையும் நீங்கள் கை வச்சு பார்த்துக்கணும். அது 2த்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போட சொன்னேன், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ போட சொன்னேன். ஸோ அதில் 2 செகண்டில் ரெண்டுமே ஃபால்ஸாக அதனால் ட்ரூ போடுறேன். அடுத்த ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ போடுறேன். ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ. லாஸ்ட்டு ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸு அதனால் ட்ரூ. இப்போ ஏற மார்க்கு எங்கேப்பா முடியுது, க்யூவில் முடியுது. க்யூவில் இப்போ ஃபில் ஆகாமல் இருக்குல்ல, க்யூவில் என்ன இருக்குது, அந்த இடத்துல டீ இருக்குது, அதனால் டீயை தூக்கி போடுங்க. 4மே ட்ரூப்பா.
ஃபில் ஆகாமல் இருக்குதுல்ல, அதை வந்து எங்கே இந்த ஏற மார்க் எதில் முடியுதுன்னா க்யூவில் முடியுது. க்யூவில் என்ன இருக்கோ அதை தூக்கி எங்கே காப்பி பண்ணிடுறீங்க. அப்போ அந்த கடைசி நிரல் முழுவதும் நமக்கு டீயாக கிடச்சிருச்சு. அதனால் மெய்மம். இந்த லாஸ்ட்டு காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டி, தேர்ஃபோர் டாக்டாலஜி அப்படின்னு சொல்லிடுறோம். டி வந்தால் டாக்டாலஜி, எஃப் வந்தால் கான்ட்ரடக்ஷன். ஓகேவா? ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கண்டின்ஜென்சி, அதாவது நிச்சயமின்மை அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? கடைசி நிரல் முழுவதும் டி, தேர்ஃபோர் மெய்மம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த லாஸ்ட் காலம் contains only T, therefore P or Q and negation P implies Q is a tautology. அடுத்த third one பார்க்கலாமாடா? P implies Q if and only if negation P implies Q அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 elements தான், ஸோ 4 rows. ஸோ P Q, அப்புறம் negation P வேணும், அப்புறம் P implies Q. ஸோ PQ போட்டாச்சு, P implies Q போட்டாச்சு. அடுத்து நெகேஷன் P implies Q. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துடணும், கிளப் பண்ணிடணும். கொஷினை தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதான். P implies Q if and only if negation P implies Q. ஸோ Pயில் வந்து என்ன? ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். Qவில் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். இது P implies Q தானே, ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ போடுங்க, ரெண்டுமே ஃபால்ஸ் அதனால் ட்ரூவை போடுங்க. க்யூவில் முடியுதா? அந்த இன்பிடிவினை தூக்கி அப்படியே காப்பி, என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே காப்பி பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்து நெகேஷன் P, சரி ரெண்டு ட்ரூ அதனால் ரெண்டு ஃபால்ஸ் போடுங்க, ரெண்டுமே ஃபால்ஸ் அதனால் ரெண்டு ட்ரூவை போடுங்க. அடுத்தது நெகேஷன் P implies Qவா? அப்போ இந்த நெகேஷன் Pயையும் Qவையும் நம்ம பார்க்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ போட சொன்னேன், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. ஸோ இது ரெண்டும் ட்ரூவாக எடுத்து, மீதி ரெண்டும் இல்லை இல்லையா? அப்போ இது எதில் முடியுது? க்யூவில் தான் முடியுது. க்யூவில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே எழுதுங்க. க்யூவில் ஃபஸ்ட் ஒன்றில் டி இருக்குது, அதனால் டீயை தூக்கி போடு. லாஸ்ட் ஒன்றில் என்ன இருக்குது? எஃப் இருக்குது, எஃப்ஐ தூக்கி போடு, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிட்டோமா? P implies Q if and only if negation P implies negation Qவா? if and only ifனா என்ன? ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ்னாலும் ட்ரூ. சரி ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ போடுங்க. அடுத்தது ஃபால்ஸ் ட்ரூ வருது, இது ட்ரூ ட்ரூ வருதா, அதனால் ட்ரூ போடுங்க. மீதி எல்லாமே ஃபால்ஸ் தான், ஏன்னா ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூனால் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸு. ஓகே. த லாஸ்ட் காலம் கண்டைன்ஸ் T and F. சரியாப்பா? டிஎஃப்னு கலந்து வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சு, அதனால் கான்ட்ரடக்ஷன் சொல்லிட்டோம். செகண்ட் வந்து எல்லாம் ட்ரூவாக இருந்துச்சு, அதனால் டாக்டாலஜின்னு சொல்லிட்டோம். இதில் கலந்து வருது இல்லையா? ட்ரூவும் வருது ஃபால்ஸும் வருது, அதனால் கண்டின்ஜென்சி. கடைசி நிரலில் T மற்றும் F உள்ளது, தேர்ஃபோர் இது ஒரு நிச்சயமின்மை அப்படின்னு கொஷினை தூக்கி எழுதிடுறீங்க. ஓகேவா? புரியுதா? இதில் ஃபோர்த்து ஒன் பாருங்கள். P implies Q and Q implies R implies P implies R அப்படின்ட்டு இருக்குடாமா. ஸோ PQRனு 3 லெட்டர் வரனால 8 ரோஸ் போடணும். ஸோ P வந்து பார்த்திங்கன்னா 4 ரோ 4 ஃபால்ஸு ஃபில் பண்ணிடுறீங்க. Qவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸுன்னு ஃபில் பண்ணுறீங்க. ஓகே. ஆரில் ட்ரூ ஃபால்ஸுன்னு ஃபில் பண்ணுறீங்க. Pயில் 4 ட்ரூ 4 ஃபால்ஸு, Qவில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸு அந்த மாதிரி ஃபில் பண்ணுறீங்க. ஆரில் ட்ரூ ஃபால்ஸு அப்படின்னு ஃபில் பண்ணுறீங்க. இப்போது P implies Q போட்டாச்சு, அடுத்து Q implies R போட்டாச்சு, அடுத்தது P implies R, அடுத்தது P implies Q and Q implies R. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? அதுக்கு ஓவராலாக கொஷினை தூக்கி எடுத்துட்டேன் அடுத்ததில். ஸோ ஃபஸ்ட்டு PQ பார்க்கலாம். P implies Q, ரெண்டுமே ட்ரூனால ட்ரூ, இதுவும் ரெண்டுமே ட்ரூனால ட்ரூ. அடுத்தது எங்கே வரும்? ரெண்டுமே ஃபால்ஸு அதனால் ட்ரூ, இதுவும் ரெண்டுமே ஃபால்ஸு அதனால் ட்ரூ. இப்போ ஏற மார்க் எங்கே முடியுது? எதை பார்த்துருக்கு? க்யூவை பார்த்துருக்கு. ஸோ க்யூவில் மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க.
எஃப்னு இருக்குது, அதனால் இங்கே எஃப்ஐ போடுங்க. இதுவும் எஃப்ஐ போடுங்க. இதில் டி, இதுலேயும் டி. அடுத்தது க்யூ இம்ப்ளைஸ் ஆர் போடலாமா? ஸோ க்யூயையும் ஆரையும் பார்க்குறோம். அதே தான், ரெண்டுமே டீயாக இருந்தால் டீயை போடுங்க. ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் டீ போடுங்க. ரெண்டுமே டீயாக இருந்தால் டீயை போடுங்க. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கா டீயை போடுங்க. இப்போ அது ஏற மார்க் எது தான் பார்த்துருக்கு? ஆறா? ஆறில் மீதி என்ன இருக்கோ அதை தூக்கி போடுங்க. அந்த ஏற மார்க்கு முடியாது. ஆறை பார்த்துருக்கு இல்லையா? அங்கே எஃப் இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்படியே தூக்கி காப்பி பண்ணிடுங்க. எஃப்பு, இதில் டி, அவ்வளோதான். சரியா? அடுத்தது பி இம்ப்ளைஸ் ஆரா? ஸோ ஃபஸ்ட்டையும் மூணையும், ஃபஸ்ட்டு காலத்தையும் மூணாவது காலத்தையும் பார்க்க போகிறோம். இதே தான், ரெண்டுமே ட்ரூன்னா ட்ரூவை தூக்கி போடுங்க. அடுத்ததில் இல்லை, அடுத்ததில் ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூவை போடுங்க. ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால் ட்ரூவை போடுங்க. லாஸ்ட் ஒன்லேயும் ரெண்டுமே ஃபால்ஸு, ட்ரூவை போடுங்க. மீதி எல்லாம் என்ன எதை பார்க்குது? ஏற மார்க்கு ஆறை பார்க்குதா? அப்போ ஆறில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுங்க. ஆர் ஏற மார்க் வந்து முடிகிற இடம் ஆறா? ஆறில் பாருங்கள், ஃபில் பண்ணாத இடத்தெல்லாம் அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எஃப் இருக்குது, இதுலேயும் எஃப் இருக்குது, இதில் டி இருக்குது, இங்கே டி இருக்குது, போட்டாச்சு, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும், அதாவது பி அண்டு க்யூவையும், சாரி பி இம்ப்ளைஸ் க்யூவையும் அண்டு க்யூ இம்ப்ளைஸ் ஆரையும் அண்டு கேஸ் செக் பண்ணுறோம். அண்டு கேஸ்னால் என்ன? ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸு. ஸோ அந்த ரெண்டு டிக் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரெண்டுமே டி, அதனால டீ போடுங்க. அடுத்ததெல்லாம் இல்லை, இந்த ரெண்டு டீ வருது, அதனால் டீயை போடுங்க. அடுத்தது ரெண்டுமே ட்ரூவை போடுங்க. அடுத்த ரெண்டுமே ட்ரூவை போடுங்க. மீதி எல்லாத்தையும் ஃபால்ஸுன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கொஷினே தூக்கி காப்பி பண்ணியாச்சு அடுத்த லைனில். அதாவது பி இம்ப்ளைஸ் க்யூ அண்டு க்யூ இம்ப்ளைஸ் ஆர் இம்ப்ளைஸ் பி இம்ப்ளைஸ் ஆர். ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் கலரில் டாட் வைக்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தையும் அது பக்கத்து, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து இம்ப்ளைஸ் பார்க்கணும். ஸோ ரெண்டுமே ட்ரூ, அதனால் ட்ரூவை போடுங்க. அடுத்த ரெண்டுமே ஃபால்ஸு, ட்ரூவை போடுங்க. அடுத்தது ரெண்டுமே ஃபால்ஸு, எல்லாமே டீ தான்ப்பா வரும், அடுத்து ரெண்டுமே ட்ரூ, டீயை போடுங்க. அடுத்தது ரெண்டுமே ட்ரூ, டீயை போடுங்க. டி, அதாவது ட்ரூ. அடுத்து இம்ப்ளைஸ், அந்த ஏறமாக இருக்குது பி இம்ப்ளைஸ் ஆரா? ஸோ பி இம்ப்ளைஸ் ஆரில் ஃபில் ஆகாத இடத்துல இருக்குது, அங்கே என்ன இருக்குது? டீ, அதை தூக்கி காப்பி பண்ணிடுங்க. இங்கேயும் டீ தூக்கி காப்பி பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே பாருங்கள், எல்லாமே டீ வருது. இந்த லாஸ்ட்டு காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டி அப்படின்னா மெய்மம், அதாவது டாக்டாலஜி. டி வந்தால், எஃப் வந்தால் கான்ட்ரடக்ஷன், முரண்பாடு. டிஎஃப்னு மாற்றி மாற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிச்சயமின்மை, கண்டின்ஜென்சி. ஓகேவா? ஸோ கொஷினை எடுத்து எழுதி மெய்மம் டாக்டாலஜி அப்படின்னு எழுதியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது அப்போ தான் மாற்றிக்க முடியும் மிஸ்ஸு. ஓகேவா? தேங்க்யூ.